Hello students, good morning. This is previous slide, filariasis. In this part I talk about basic concept of immunology. Immunology is the study of immune system. This system protects individuals from various infective agents. It refers to all the mechanism used to the body for protection from the environmental agent that are foreign to the body. இம்யூனாலஜி அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறது தான் நம்ம இம்யூனாலஜின்னு சொல்லுவோம். இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிசீஸும் வராமல் இருக்கிறதுக்கு ஃபாரின் பார்ட்டிகல்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, வைரஸு, ஸோ இது மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம பாடி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நம்மளை பாடி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தான் நம்ம இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம். திஸ் சிஸ்டம் ப்ரொடெக்ட் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் த வேரியஸ் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ். இந்த இம்யூன் சிஸ்டம் எல்லா வகையான இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் த மெக்கானிசம் யூஸ்டு டு த பாடி ப்ரொடெக்ஷன்ஸ் ஃப்ரம் த என்விரான்மெண்டல் ஏஜென்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் டு த பாடி. இந்த இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடிக்குள்ளே நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எதுவும் உள்ளே வராமல் நம்ம உடலை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மெக்கானிசம், இதை நம்ம இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, when the immune system does not function efficiently in an individual, it lead to the infection causing disease. நம்ம இம்யூன் சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா நமக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. This overall ability of the body to fight against the disease causing the pathogen is called immunity. நம்ம பாடிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடியது தான் நம்ம இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடியதை நம்ம பேத்தோஜன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறது தான் நம்ம இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த லேக் ஆஃப் இம்யூனிட்டி இஸ் நோன் அஸ் சசபிலிட்டி. நம்மளுடைய பாடியில் இம்யூன் சிஸ்டத்தில் சரியாக இம்யூனிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, சசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டி இஸ் த ஹைலி ஸ்பெசிஃபிக். இம்யூனிட்டி இருக்கிறதுலே ரொம்ப அதிக இலக்குத்திறன் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுடைய பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இம்யூனிட்டி இல்லை, இம்யூன் பவர் இல்லை அப்படின்னா நம்ம எல்லா வகையான டிசீஸ்லுக்கும் நம்ம அஃபெக்ட் ஆகுவோம். Normally, many of the response of the immune system initiate the destructions and eliminations of invading organism and any toxic molecules produced by them. நம்ம உடலில் நுழையக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது பேத்தோஜன்ஸை அது அழிக்கிற வேலையை செய்யும். அதாவது நம்ம டெஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா எலிமினேட் பண்ணுறோம், வெளியில் அனுப்பும். அதால் உருவாகக்கூடிய டாக்ஸிக்கை செயலிழக்க செய்கிறது. இதெல்லாம் நம்ம இம்யூன் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன்ஸு. திஸ் இம்யூன் ரியாக்ஷன்ஸ் ஆர் destructive in nature and are made in response only molecule that are foreign to the host and not to those of the host itself. அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற இம்யூனிட்டி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அதாவது ஃபாரின் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவோம், பாக்டீரியா, வைரஸ், இது போல் இருக்கிறத. ஸோ நம்ம ஓன் செல்லுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணாது. திஸ் எபிலிட்டி to distinguish foreign molecule from self is another fundamental feature of the immune system. Immune systemத்துடைய another fundamental features, அது ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓன் செல்லுக்கும் ஃபாரின் மாலிகுலுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், அதாவது பேத்தோஜன்ஸை கில் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி தான் இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு. However, occasionally it's failed to make its
distinction and reacts destructively against the host own molecules. Such autoimmune disease can be fatal to the organism. Suppose நம்மளுடைய ஓன் செல்லுக்கும் பேத்தோஜென்ஸுக்கும் இதால் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்க முடியல, இதை டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுல இதுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஹோஸ்ட் மாலிகுல் நம்மளுடைய ஓன் செல்லுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ஆர்கானிசத்துக்கு ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேட்டல் டு த ஆர்கானிசம் அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துக்கே ரொம்ப ஆபத்தானது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது எனக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய அந்த பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக என்னுடைய இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை இம்யூனிட்டியாக இருக்கட்டும் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ என்னுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து எனக்குள்ளே வந்து அந்த ஆன்டிஜனு பேத்தோஜன்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்து அதை கில் பண்ணுறதுல ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுனாலோ இல்லை அதால் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியல, என்னுடைய ஓன் மாலிகுல்ஸுக்கும் பேத்தோஜன்ஸ் மாலிகுலுக்கும் அதால் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னுடைய ஓன் செல்லுக்கு அகெயின்ஸ்டாகவே அது இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்னுடைய ஓன் செல்ஸு அஃபெக்ட் ஆகிறத ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதான் ஃபேட்டல் டு த ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசத்துக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஆன்டிஜன். இது நமக்கு ஷார்ட் ஆன்சரில் வரும். ஆன்டிஜன் அப்படின்றது, ஆன்டிஜன் அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஆன்டிபாடி ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆன்டிபாடியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. ஆன்டிபாடியை எது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இம்யூனிட்டி தான் நம்ம ஆன்டிபாடின்னு சொல்கிறோம். ஸோ இது ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா யாராவது இது ஸ்டிமுலேட் பண்ணணும். யாராவது ஸ்டிமுலேட் பண்ணால் தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். Almost all the macromolecules, example proteins, polysaccharides, nucleic acid. ஆன்டிஜனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரோட்டீன்ஸு சொல்லலாம், பாலிசாக்கரைடு, நியூக்ளிக் ஆசிட். இது எல்லாமே வந்து மேக்ரோ மாலிகுல், அதாவது மைக்ரோ ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய சம் பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் as long as they are foreign to recipient organism can induce immune system. இப்போ ஏதாவது ஒரு பேத்தோஜன் என் பாடிக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா அந்த பேத்தோஜன் தான் போயிட்டு என்னுடைய ஆன்டிபாடியை ஸ்டிமுலேட் பண்ணணும். என்னுடைய இம்யூன் சிஸ்டம்கிட்ட போய் ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ண வைக்கிறத நம்ம ஆன்டிஜன்னு சொல்கிறோம். ஸோ இதில் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் என் பாடிக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா அந்த வைரஸுடைய ப்ரோட்டீனோ இல்லை பாலிசாக்கரைடு இல்லை நியூக்ளிக் ஆசிட் இதில் எதனா ஒன்று போயிட்டு என்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். எனி சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் eliciting immune response is called antigen, antibody generator அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் போயிட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸை போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுதோ அது எல்லாமே நம்ம ஆன்டிஜன்னு சொல்லுவோம். தே ஆர் டூ ப்ராட் கிளாஸ் ஆஃப் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ். இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அதர் ஒன் இஸ் அக்யூர்ட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா இயல்பு நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்லுவோம். அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியில் உருவாகிறது, அது வந்து பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்னேட் அப்படின்னா நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம பாடியில் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னேட் இம்யூனிட்டி.
அக்யூர்டு அப்படின்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா உருவாகிறது நம்ம அக்யூர்டு இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் இம்யூனிட்டியோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இம்யூனிட்டி வந்து 2 டைப்பாக டிவைட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் another one is adaptive immunity. இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். இயல்பு நோய் தடை காப்பு அப்படின்றத இன்னேட் இம்யூனிட்டி. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம பாடி பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பேத்தோஜன்ஸ் எதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிஜென்ஸ், ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது இன்னேட் இம்யூனிட்டி. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம பாடி பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம், ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அடாப்டிவ் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னா பெறப்பட்ட நோய் தடை காப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் ஆகும். ஒன்று வந்து நேச்சுரல் அடாப்டிவ் இம்யூனிட்டி, அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் அடாப்டிவ் இம்யூனிட்டி. அதில் நேச்சர் அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து 2 டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஒன்று வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி நேச்சுரல் இருக்கு இல்லையா, அந்த நேச்சுரலில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆக்டிவ், அனதர் ஒன்று வந்து பாசிவ். நெக்ஸ்ட் அது மாதிரி ஆர்டிஃபிஷியலில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஆக்டிவ் இருக்குது, பாசிவ் இருக்குது. ஆக்டிவ் அப்படின்னா செயலாக்க நோய் தடை காப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது. பாசிவ் அப்படின்னா ரொம்ப மந்தமாக ஒரு வேலையை செய்கிறது, ரொம்ப பொறுமையாக செய்கிறது. அதை பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். Innate immunity. Innate immunity is the natural phenomenon of resistance to infections which an individual possesses right from the birth. Innate immunity என்றது நேச்சுரலாக நம்ம பாடிக்குள்ளே வர இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்குமே பிறந்ததுலேருந்தே அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது இருக்கும். ஸோ இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் எதுவுமே நம்ம பாடிக்குள்ளே வராமல் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிறவிலேருந்தே எல்லா ஆர்கானிசத்துக்குமே நேச்சுரலாக இது இருக்கக்கூடியது. த இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் இன் த சென்ஸ் that they are effective against a wide range of potentially infections against. It is otherwise known as non-specific immunity or natural immunity. Innate immunity அதோடைய மெக்கானிசம், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக், இலக்கு அற்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை தான் கில் பண்ணணும், இந்த பாத்வேல வந்தால் தான் கில் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. நம்ம பாடிக்குள்ளே எது மாதிரியான பேத்தோஜன்ஸ் வந்தாலும் அதை ஃபஸ்ட்டு உள்ளே வரவிடாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அது மெக்கானிசம் பண்ண முடியுமோ அவ்வளோ மெக்கானிசமும் பண்ணுது. சப்போஸ் உள்ளே வந்துடுச்சு, என்ட்ரு ஆகிடுச்சு அதை அப்படின்னா அது எவ்வளோ சீக்கிரம் வெளியில் அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் அனுப்புது. அதோடைய டாக்ஸிக் நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அது ஃபங்க்ஷன் பண்ணுது. இது வந்து பிறவியிலேருந்தே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இது வந்து எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிசம் கூட ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால இதை நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரலாகவே இது நம்ம பாடியில் இருக்கிறதுனால நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னு இதை சொல்லலாம். A number of innate defense mechanisms are operative non-specifically against a large number of microorganisms. நம்மளுடைய பாடியில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அது ஒரு பரந்த அளவில் நமக்கு எந்த ஒரு நோயுமே அதால் வராமல் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு அகெயின்ஸ்டாக
ஃபங்க்ஷன் பண்ணுறது சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அனாட்டமிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் பேரியர் இது எல்லாமே இதில் இருக்கும். அதாவது இன்னேட் இம்யூனிட்டியோடைய ஃபங்க்ஷன்ஸு. இதில் நம்மளுடைய லைசோசோம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடியது லைசோசோம். நம்மளுடைய கண்ணீர்லாம் எப்போல்லாம் வருதோ அதில் வந்து லைசோசோம் இருக்கும். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ரிமூவல் ஆஃப் த ஏர்ப்ரான் பார்ட்டிகல்ஸு நம்மளுடைய நோஸில் இருக்கும். நம்மளுடைய பிரான்ச்சி அப்படின்னா நம்மளுடைய ட்ராக்கியா வந்து 2ஆக டிவைட் ஆகும். அந்த டிவைட் ஆகக்கூடிய இந்த போர்ஷன்ஸ் தான் நம்ம பிரான்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரான்ச்சியில் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் அண்ட் சீலியா இருக்கும். மியூக்கஸ் அப்படின்னா குழகுழப்பு தன்மை வாய்ந்த ஒரு லிக்விடுன்னு சொல்லலாம், சளி மாதிரி இருக்கக்கூடியது. சீலியா அப்படின்றது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸில் நம்ம ட்ராக்கியாவில் இதுக்கு கீழே பிரான்ச்சில் இருக்கக்கூடியது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பின்னாடி உங்களுக்கு டேப்லேஷன் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கட்டில் செக்ரேட் ஆகக்கூடிய ஆசிடு. ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பேரியரு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இண்டஸ்ட்ரைனில் டியோட்டினம் போர்ஷன், இது யூ ஷேப்பில் இருக்கக்கூடியது, நம்ம 11th படிச்சிருப்போம். ஸ்டொமக்கை ஸ்மால் இண்டஸ்ட்ரின் கூட கனெக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரினுடைய பார்ட்டு டியோட்டினம்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியோட்டினத்தில் பார்த்தீங்கன்னா ரேபிட் பிஹெச் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு யூரினரி ட்ராக்கில் ஃப்ளஷிங் ஆஃப் த யூரினரி ட்ராக்கு, லோ பிஹெச் ஆஃப் த வெஜைனா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா இது எல்லாமே இன்னேட் இம்யூனிட்டி மெக்கானிசம் பண்ணுது. இன்னேட் இம்யூனிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதோட மெக்கானிசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னேட் இம்யூனிட்டினா நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம பாடியில் இருக்கக்கூடியது. இது பேத்தோஜனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். மேக்ஸிமம் அந்த பேத்தோஜன்ஸ் உள்ளே வராமல் இருக்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். சப்போஸ் பேத்தோஜன்ஸ் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா அதை இன்ஆக்டிவேட் ஆக்கிடும், செயல்பட விடாமல் செய்யும். அப்படியும் இல்லைன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸிக்காக இன்ஆக்டிவேட் ஆகிடும். அது நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. இதெல்லாம் நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கிறது. இதுக்காக நம்ம எந்த ஒரு டேப்லெட்டும் எந்த ஒரு வேக்சினும் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இன்னேட் இம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு 5 மார்க் கொஷின்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்னேட் இம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு டைப்ஸு அனாட்டாமிக்கல் பேரியர் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அனாட்டாமிக்கல் பேரியரில் நமக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்கின்னு அண்ட் அனதர் ஒன் இஸ் மியூக்கஸ் மெம்பரேன். அனாட்டாமிக்கல் பேரியருக்கு பக்கத்தில் பென்சில் எழுதிக்கோங்க. அனாட்டாமிக்கல் பேரியர் அப்படின்னா உடல் அமைப்பு சார்ந்த ஒரு தடைகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பாடி எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் உள்ளே வராமல் ப்ரீவென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம அனாட்டாமிக்கல் பேரியர்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அனாட்டாமிக்கல் பேரியருக்கு ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன் ப்ரீவென்ட் த என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ். இட்ஸ் அசிடிக் என்விரான்மெண்ட், அசிடிக்காக இருக்கும். அதோட பிஹெச் லெவல் வந்து 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கலாம். ரிட்டார்ட்ஸ் த growth ஆஃப் மைக்ரோப்ஸ். உள்ள நம்மளுடைய பாடி உள்ளே நுழையக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை இது என்ன பண்ணுதுன்னா உள்ளே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஹெச்சை ரொம்ப அசிட்டிக்காக மாற்றிடும், அமிலத்தன்மையாக மாற்றக்கூடியது. அதுவும் இல்லாமல் அந்த உள்ளே வரக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோடைய க்ரோத்தை வந்து அப்படியே கம்மி பண்ணிடும்.
ஸோ இதான் ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன்ஸு. நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பாடியை ஃபுல்லாக வந்து போற்றி கவர் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு. ஸோ இதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு மியூக்கஸ் மெம்ப்ரெயின். மியூக்கஸ் மெம்ப்ரெயின் அப்படின்னா கோழை படலம் அப்படின்னு சொல்லுவோம், சளி மாதிரி இருக்கக்கூடியது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் மியூக்கஸ் entraps foreign microorganism and copies with microbes for attachment. இந்த மியூக்கஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, மியூக்கஸ் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், அந்த பேத்தோஜன்ஸை அதில் சிக்கிக்க வைக்கிது. அந்த மியூக்கஸ் மெம்பரேனில் போய் சிக்கிக்கும், அப்படி இல்லைன்னா அதில் போயிட்டு ஒட்டிக்கும். ஸோ அதில் அட்டாச்மெண்ட் ஆகிறது. ஸோ இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஃபிசியாலஜிக்கல் பேரியர். அப்படின்னா உடல் சார்ந்த தடைகள் அப்படின்னு சொல்லுவோம். பென்சிலை பக்கத்தில் எழுதிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது டெம்பரேச்சர். நார்மலி பாடி டெம்பரேச்சர் இன்ஹிபிட்ஸ் த growth ஆஃப் pathogens. ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட் த growth ஆஃப் pathogens. இயல்பாகவே நம்ம உடலுடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவுடைய, அதாவது மைக்ரோ ஆர்கானிசத்தோடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். நார்மலாக ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா உடனே ஃபீவர் வந்துடும் இல்லையா? ஃபீவர் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்குன்னு அர்த்தம். அது வைரஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாக்டீரியாவாக இருக்கலாம். ஸோ இது நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரானதும் இது என்ன பண்ணும் அப்படின்னா, சம் டாக்ஸிக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என்ன இருக்கலாம் அப்படின்னா, மேக்ரோ மாலிகுல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? அது ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிசாக்கரைடு, இல்லை நியூக்ளிக் ஆசிட், இது மாதிரி எது வேணால் இருக்கலாம். இது போய்ட்டு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை போய்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது. நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது ஆன்டிபாடி. ஸோ இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனதும் உடனே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாடியில் டெம்பரேச்சரை போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஃபாஸ்ட்டாக. எவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். மைல்டாக ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா பேத்தோஜன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக கிடையாதுன்னு அர்த்தம். இதுவே ரொம்ப ஹை ஃபீவர் இருக்குது, டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸாக இருக்குது அப்படின்னா பேத்தோஜன்ஸோடைய எண்ணிக்கை நம்ம பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது ஏன் வந்து டெம்பரேச்சரை வந்து ரைஸ் பண்ணி விடுது அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த பேத்தோஜன்ஸ் வந்து க்ரோ ஆகணும், மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் அதுக்கு வேணும். அதை விட ரொம்ப அதிக டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதால் அதோடைய ப்ரோஜனியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ப்ரோஜனி அப்படின்னா அதோடைய பிள்ளைகள்னு சொல்லுவோம். ஸோ அது நிறைய ப்ரோஜனியை ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அதால் நிறைய டாக்ஸிக்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நிறைய டாக்ஸிக் ப்ரொடியூஸ் ஆனால் தான் நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக, ரொம்ப கம்மியாக இருக்குது டாக்ஸிக்கு, அது ரொம்ப வைரலண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம பாடியை அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதை மல்டிப்ளை ஆகாமல் பார்த்துக்கணும். உள்ளே வந்து அந்த பேத்தோஜனை கில் பண்ணி வெளியில் அனுப்பிடணும். அது சப்போஸ் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா, ஃபிசியாலஜிக்கல் பேரியரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த பேத்தோஜன்ஸை க்ரோ ஆக விடாமல் பார்த்துக்கிறது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு லோ pH, அசிடிட்டி ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். ஃபார் எக்ஸாம்பிள் HCl. ப்ராக்கெட்டில் HCl இருக்குது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கில் மோஸ்ட் இன்ஜெஸ்டட் மைக்ரோப்ஸ். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகிருக்கக்கூடிய ஆசிடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம பாடி உள்ள நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு கூட சேர்ந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணுது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம்,
அந்த ஃபுட்டில் ஏதாவது பேத்தோஜன்ஸ் இருந்திருக்கும், நம்ம சரியாக பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் பேத்தோஜன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாமலே சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த பேத்தோஜன்ஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எந்த ஆர்கனையும் இல்லை நம்மளையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஹெச்சிஎல்லுடைய ஃபங்க்ஷன்ஸு என்ன அப்படின்னா, நம்ம ஃபுட்டு கூட வந்திருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸு அதை கில் பண்ணுறது தான் அதோடைய வேலை. நம்ம ஆல்ரெடி 11th டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்படின்ற லெசனில் ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹெச்சிஎல்லுடைய ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஹெச்சிஎல்லுடைய ஃபங்க்ஷன்ஸ் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஃபுட்டு கூட வந்திருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸை கில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே இதுதான் இதில் நம்ம இம்யூனாலஜியில் லோ பிஹெச்சில் அதே கான்செப்டை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் மீடியேட்டர். கெமிக்கல் மீடியேட்டர் அப்படின்றது வேதிய நடுவர் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதில் எக்ஸாம்பிளாக கெமிக்கல் மீடியேட்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லைசோசோம் ஆக்ட் as antibacterial agent and cleave the bacterial cell wall. லைசோசோமுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, பாக்டீரியாவுடைய செல்வாலை ரப்சர் பண்ணுறது தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸு. அதனால இது ஆன்டிபாக்டீரியல் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக எங்கே செக்ரேட் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணீரில் லைசோசோம்ஸ் இருக்கும், நம்மளுடைய சலைவா இருக்குது இல்லையா, ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா லைசோசோம்ஸ் இருக்கும். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாக்டீரியாவுடைய செல்வாலை ரப்சர் பண்ணிடும். பாக்டீரியாவுடைய செல்வால் ரப்சர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியா இறந்து போயிடும், சர்வே ஆகாது. ஸோ அதனால் லைசோசோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சின்னதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது ஏன்னா அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம சலைவா எடுத்து நம்மளை எச்சு எடுத்து அந்த காயத்து மேலே நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த ஊண்டு மேலே நம்மளுடைய சலைவாவை அப்ளை பண்ணுவோம். இதோடைய சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த சலைவாவில் லைசோசோம் அப்படின்னக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. ஸோ இந்த என்சைம் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டு. ஸோ நம்ம ஊண்டு ஃபார்ம் ஆகிருக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பேத்தோஜனுக்கு அகேன்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது எந்த ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்தும் உள்ள அலோவ் பண்ணாது. டேமேஜ் ஆகிருக்கும் பொழுது ஈஸியாக பேத்தோஜன்ஸு என்டர் ஆகும். ஸோ அதனால தான் கீழே விழுந்து அடிப்பட்டதுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சலைவாவை எடுத்து அந்த ஊண்டில் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறோம், டேமேஜான ஸ்கின்னு மேலே அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இன்டர்ஃபெரான்ஸ். இன்டர்ஃபெரான்ஸ் இன்டியூஸ் ஆன்டிவைரல் ஸ்டேட் இன் த uninfected cells. Complementary substance produces from leukocyte lyse the pathogenic microbes of facilitate phagocytosis. Next, interferons. Interferons induce antiviral state in the unaffected cells ன்னு பார்த்தோம். அப்படின்னா என்னென்னா, வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. இப்போ எப்படி லைசோசோம் பாக்டீரியாவை கில் பண்ணுதோ அது மாதிரி இன்டர்ஃபெரான்ஸ் பார்த்திங்கன்னா வைரஸுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. இதுக்கு நம்ம ஆல்ரெடி பப்ளிக் கொஷின்ஸ் பேப்பரில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க லைசோசோம் அப்படின்னா என்னென்னு. ஸோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் இது 2 மார்க் கொஷின்ஸில் வரும். லைசோசோம் ஆக்ட் as the antibacterial agent and cleave the bacterial cell wallனு எழுதணும். இது ஃபிசியாலஜிக்கல் பேரியரில் கெமிக்கல் மீடியேட்டரில் வரக்கூடியது லைசோசோம்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் சிலபஸில்
ஓல்டு சிலபஸில் இருந்த ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அது மாதிரி இன்டர்ஃபெரன்ஸும் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸு. ஸோ இன்டர்ஃபெரன்ஸ்னால் என்னன்றதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த லியூகோசைட் லைசிஸ் த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட் த பாகோசைட்டோசிஸ். லியூகோசைட்ஸு இதோடைய ஃபங்க்ஷன்ஸு என்ன அப்படின்னா, பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் இருக்குது, நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, பேத்தோஜென்ஸை அப்படியே முழுகி அதை டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்புறது. அப்போ மைக்ரோ ஆர்கானிசத்தை லைசிஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. அதுக்கு அடுத்தது பாகோசைட்டிக் பேரியர். பாகோசைட்டிக் பேரியர் அப்படின்னா செல் விழுங்குதல் சார்ந்த பேரியர் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேத்தோஜென்ஸை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை அப்படியே முழுங்கி டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்புறது. இதான் வந்து பாகோசைட்டிக் பேரியர்னு சொல்லுவோம். இதுக்கு ஸ்பெஷலான செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் நேம் வந்து மோனோசைட்டம், நியூட்ரோஃபில்ஸு, மேக்ரோஃபேஜ். இது மூணுமே பார்த்திங்கன்னா பேத்தோஜென்ஸை இன்டேக் பண்ணி டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்பக்கூடிய செல்ஸ். அதனால் இது பாகோசைட்டிக் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இது நம்ம WBCயில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெரைட்டி. இதில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பேசோஃபில், ஈசனோஃபில், லிம்போசைட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துட்டு இது கூட மோனோசைட்டு, நியூட்ரோஃபில், மேக்ரோஃபேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணி இதில் எது வந்து பாகோசைட்டிக் செல்லு அப்படின்னு கொஷின் கேட்கலாம். பாகோசைட்டிக் செல்ஸ் வந்து மோனோசைட்டு, நியூட்ரோஃபில்லு, மேக்ரோஃபேஜ். இதான் வந்து நம்ம பாகோசைட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மேக்ரோஃபேஜ் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது மோனோசைட்டு, மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அது மேக்ரோஃபேஜாக மாறும். ஸோ ரெண்டுமே என்னது சேம் தான் நமக்கு. ஓகேங்களா? பாகோசைட்டோசிஸ் அண்ட் டைஜஸ்ட் ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் கீ ஆன்சர். பாகோசைட்டோசிஸ் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை இன்டேக் பண்ணி அந்த ஹோல் மைக்ரோ ஆர்கானிசத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறது பாகோசைட்டிக் பேரியர். இது இம்பார்ட்டண்டான ஷார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளமேட்டரி பேரியர். Tissue damage and infections induce leakage of vascular fluid containing chemostatic signal like serotonin, histamine and prostaglandins. They influx the phagocytic cells into the affected area. This phenomenon is called diapedicus. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டயாபெடிசிஸ்ன்றது ஷார்ட் ஆன்சர், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். ஸோ டயாபெடிசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய பாடியில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்ம டிஷ்யூ டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அங்கே பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகும். பிளட் வந்து லாஸ் ஆகிட்ருக்கும் இல்லையா, வாஸ்குலர் ஃப்ளூயிடு. அந்த பிளட்டு லாஸ் ஆகிட்ருக்கும்போது வாஸ்குலர் ஃப்ளூயிடு நம்ம பிளட்டு கூட எது கலந்துருக்கு அப்படின்னா செரட்டோனின், ஹிஸ்டமின், புரோட்டோகிளாண்டின்ஸ். இது எல்லாமே கீமோஸ்டாட்டிக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த இடத்துக்கு இந்த செரட்டோனின், ஹிஸ்டமின் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா பாகோலைட்டிக். இப்போ வந்து பாகோலைட்டிக் செல்ஸையும் இங்கே அனுப்புது. அதாவது ஏன்னா மைக்ரோ ஆர்கனிசம் வந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டயாபெடிசிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கீமோ
ஸ்டாட்டிக் சிக்னல்ஸ் இந்த செரட்டோனின் ஹிஸ்டமின்ஸ்லாம் போயிட்டு என்ன பண்ணும், புரோட்டோகிளாண்டின்ஸ்லாம் போயிட்டு என்ன பண்ணுன்னா எந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கோ அங்கே லீக்கேஜை போயிட்டு ஸ்டாப் பண்ணுறது இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். பிளட்டு லாஸ் ஆகுதுன்னா இந்த லாஸ் ஆகக்கூடிய பிளட்டை கிளாட் ஆகிட்டு அது வந்து வெளியில் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இதோட நம்மளுக்கு இன்னேட் இம்யூனிட்டியோடைய ஃபங்க்ஷன்ஸ் முடியுது.